இப்போ இட்லியும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினோடனே ஒரு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த அளவு வதங்கினோடனே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய உருளைக்கிழங்க பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பச்சை பட்டாணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டம்ளர் தேங்காய், அப்புறம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, முந்திரி ஒரு 4, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது நல்லா தண்ணி ஊற்றி மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சிடலாம். இப்போ 2 விசில் அடித்து குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.